நாம் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக தங்கள் நிம்மதியை இழந்து, நாட்டின் அமைதிக்காக அமைதியில்லாத இடங்களில் பணிபுரிந்து, நமது குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் குடும்பத்தை விட்டு வெகு தொலைவில் பணிபுரியும் நமது இராணுவ வீரர்கள் போரின் போதோ இல்லது பணியின் போதோ காயமடைந்து விட்டால், ஊனம் ஏற்பட்டு விட்டால் அதற்காக ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ஊதியத்தின் மீதே வரியை விதித்திருக்கிறது நமது மத்திய அரசு. இதுதான் இன்றைய பேச்சு பொருள். எதற்கும் எல்லாவற்றிற்கும் வரியை போடும் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பஞ்சாமில் கூட பன்னுக்கு தனியாகவும் ஜாமுக்கு தனியாகவும் வரியை விதிக்கும் நமது அரசு எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று நமது இராணுவ வீரர்கள் அவர்கள் போரின் போது அல்லது அவர்கள் பணியின் இடையில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அசம்பாவிதம் ஏற்பட்டு அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஊனம் ஏற்பட்டால் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அந்த ஓய்வூதியத்தின் மீது வரியை விதிக்க தயாராகிவிட்டது நமது மத்திய அரசு. கடந்த பட்ஜெட்டின் போது நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை அறிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டே சிபிடிடி எனப்படும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது பணியின் போது காயம் ஏற்பட்டாலோ இல்லது போரின் போது ஏற்படும் காயங்கள் காரணமாக பணியில் தொடர்பவர்கள், அதாவது 2 வகையாக இவற்றை பிரிக்கலாம். இந்த காயம் அல்லது ஊனம் ஒரு போரின் போது இல்லது ஒரு விபத்தின் போது காயம் ஏற்பட்டு அவர்களால் இயங்க முடியவில்லை, வேலைக்கே வர முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர்களை பணியில் இருந்து நீக்கி விடுவார்கள். இராணுவத்தில் இருந்து அவர்கள் இனிமேல் இராணுவத்தில் பணி செய்ய இயலாது, குறிப்பாக 2 கண்களையும் இழந்து விட்டார்கள் இல்லது 2 கால்களும் ஊனமாகி விட்டது. அப்படிப்பட்ட நேரங்களில் அவர்களுக்கு பணியில் வர முடியாது, 100% டிசபிலிட்டி என்ற காரணத்தை காட்டி அவர்கள் பணிக்கு வர தேவையில்லை என்று அவர்களுக்கு பென்ஷன் வழங்குகிறார்கள், ஓய்வூதியம் வழங்குகிறார்கள். அதன் மீது வரி விதிக்க தேவையில்லை. ஆனால் மீண்டும் பணி செய்வோர்கள், ஏதாவது சிறு காயங்களுடன் அல்லது ஒரு காலை இழந்து விட்டார், ஆனால் நிர்வாக பணிகள் செய்வதற்கு அவர் சரியான ஒரு ஆளாக இருக்கிறார், போருக்கு செல்ல வேண்டாம், ஆனால் நிர்வாக பணிகள் மட்டும் செய்தால் போதும் என்றுள்ளவர்கள் ஓய்வூதியம் பெற்ற பின் அவர்கள் வாங்கும் ஓய்வூதியத்தின் மீது வரி விதிக்கப்படும் என்று இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2019ஆவது ஆண்டு சிபிடிடி எனப்படும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அது என்னவென்றால், இந்த வரி பணியில் இருந்து பணி செய்துவிட்டு ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த வரி விதிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அதன் பிறகு பல வங்கிகளும் வரியை பிடிக்க தொடங்கிவிட்டார்கள், வருமான வரியை பிடிக்க தொடங்கிவிட்டார்கள். அதன் பின்னர் இந்த முன்னாள் இராணுவ வீரர்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு இதிலிருந்து விலக்கு வேண்டும் என்று கேட்டதற்கிணங்க உச்ச நீதிமன்றம் இந்த வரியை நீங்கள் வசூலிக்க முடியாது என்று தீர்ப்பு வழங்கியது. அதன் பின்னர் ஒரு 6 ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த மத்திய அரசு இப்பொழுது சிபிடிடி மூலமாக அறிவிப்பை வெளியிடாமல் ஒரு சட்டமாக இதை இயற்றி கொண்டு வந்துள்ளார்கள். அதாவது நமது நாட்டிற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு வலியால் துடிக்கும் இராணுவ வீரர்களுக்கு வரியை ஏற்படுத்தி சுமையை அதிகப்படுத்துகிறது மத்திய அரசு. இதன் மூலம் மத்திய அரசுக்கு கிடைப்பது என்னது தெரியுமா? வெறும் 800 கோடி. வெறும் 800 கோடி லாபத்திற்காக நமது நாட்டிற்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருந்து தங்கள் உடைமைகளை இழந்து, தங்கள் வாழ்வை இழந்து, தங்கள் சரீர பாகத்தையே ஊனமாக மாற்றியிருக்கும் இராணுவ வீரர்கள் மீது அவர்கள் வாங்கும் அந்த ஓய்வூதியத்தின் மீது இந்த 800 கோடி லாபம் செய்வதற்காக வரியை விதித்திருக்கிறது மத்திய அரசு. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடு, 4வது பெரிய பொருளாதார நாடு என்று கூறிக்கொண்டிருக்கும் நாம் வெறும் 800 கோடி ரூபாய்க்காக நமக்காக எல்லையில் போரிடும், எல்லையில் பாடுபடும் நமது இராணுவ வீரர்களை இவ்வாறு வஞ்சிக்கலாமா? போரில் மட்டுமில்லை, இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது இல்லது உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படும் போது நாம் அழைப்பது நமது இராணுவத்தை தான். நமது கப்பற்படையை எடுத்து பாருங்கள். பல நாடுகளுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்காக பல நாடுகளில் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது அந்த நாடுகளுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குவதற்கு செல்வது நமது கப்பற்படை தான். அந்த வீரர்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால், அதனால் அவர்களால் தொடர்ந்து பணியில் தொடர முடியவில்லை என்றால் அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த ஓய்வூதியத்தை கூட நீங்கள்
வரி சுமத்துகிறீர்கள். இந்திய ராணுவ வீரர்கள் மீது இல்லது முன்னாள் ராணுவ வீரர்கள் மீது இது முதல் முறை அல்ல மோடி அரசு இவ்வாறு செய்வது. OROP எனப்படும் அந்த திட்டத்தை கூட சரியாக செயல்படுத்த முடியாமல் முன்னாள் ராணுவ வீரர்களை வஞ்சித்தது இந்த மோடி அரசு. இவ்வாறாக முன்னாள் ராணுவ வீரர்களையும் நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்று பழிவாங்கும் நடவடிக்கைகளில் கூட இந்த அரசு ஈடுபட்டு வந்தது. ஒரு முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் அவர் காயம் ஏற்பட்டு அவருக்கான அந்த கிடைக்க வேண்டிய சலுகை தொகைகளை ராணுவம் கொடுக்காமல் அதற்கு பின் அவர் தீர்ப்பாயத்திற்கு சென்று அவருக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை பெற்று வருகிறார். அதற்கு எதிராக அரசு நீதிமன்றத்தை நாடுகிறது. அதாவது நாட்டிற்காக பணியாற்றிய ஒருவரை எதிரியாக பார்க்கிறது இந்த மத்திய அரசு. யோசித்து பாருங்கள். எல்லார் மீதும் வரியை சுமத்துகிறார்கள், நம் மீதும் வரியை சுமத்துகிறார்கள். நாம் கொடுக்கும் வரி, அந்த வரி பணத்திலிருந்து நம்மை காக்கும் ராணுவ வீரர்களுக்கு ஒரு 800 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. ஆனால் திரு மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் அவர் வெளிநாட்டு பயணங்களுக்கு செலவு செய்தது மட்டும் 800 கோடி. அந்த 800 கோடியை நமது ராணுவ வீரர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இது அவர்கள் தியாகத்திற்கு நாம் செய்யும் ஒரு நன்றி கடன். அவர்கள் வேறு எதுவும் கேட்கவில்லை. சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு கண்ணியத்துடன் அவர்கள் வாழ வேண்டும், சமூகம் அவரை கண்ணியத்துடன் நடக்க வேண்டும் என்பதற்காகவே இதை கேட்கிறார்கள். நாம் பொதுவாக ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற தாரக மந்திரத்தை சொல்வோம். கிசானை ஒழித்து விட்டோம், விவசாயிகளின் நலனை பாதுகாக்க முடியாமல் விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஜவான் நமது இராணுவ வீரர்களையும் நம்மால் பாதுகாக்க முடியவில்லை. இராணுவ வீரர்கள் கண்ணியத்துடன் வாழ வேண்டும், அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு ஏற்படும் அந்த ஊனம், அது வெறும் ஒரு ஊனம் அல்ல, அவர்கள் தியாகத்தின் சின்னம், அவர்களது வீரத்தின் சின்னம். இவற்றை மதித்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு என்றும் நன்றி கடன்பட்டவர்களாக இந்த சமூகம் மாற வேண்டும், இந்த நாடு மாற வேண்டும், இந்த அரசும் மாற வேண்டும். ஊனமுற்றோருக்கான ஓய்வூதியத்தின் மீது மத்திய அரசு விதிக்கும் இந்த வரியினை உடனடியாக திருப்பி பெற வேண்டும். இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவோம், நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.